ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் தான்மா சிங்கம். நீங்களா? இத சொன்ன அந்த ராக்கிய கத்தியாலே அடிக்கணும். அவன் தான் தத்தினா அவன் ரெஃபர் பண்ற ஆளு அவனை விட தத்தியா இருக்கான். ஹலோ மேடம், என்ன மீறி இந்த இடத்த விட்டு போயிடுவீங்களா? யாரு என்னன்னு வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்க. இப்படி மொட்டையா தலையில அடிச்சுட்டு போனா எப்படி? என்ன ராயப்பேட்டை ராக்கி அனுப்பி வச்சான். அப்படி சொல்லு. நீ பாட்டுக்கு வந்த அப்படியே யூ டர்ன் பண்ணிட்டு போனா எப்படி? இல்ல, உங்களை பார்த்தா ரவுடி மாதிரியே தெரியல. ஓஹோ, படம் பார்த்து அழுதுட்டு இருந்தனால நீங்களே ரவுடி இல்லன்னு முடிவு பண்ணிடுவீங்களா? என்னதான் ரவுடியா இருந்தாலும் இந்த சீனை பார்த்தா அழுகையா வருதுமா. எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த சீன் வரும்போது என்ன அறியாமலேயே அழுதுறம்மா. என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. என்ன சீன் தெரியுமா இது? சரி சரி, அதை விடுமா. நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? ஒரு ஆளை மர்டர் பண்ணணும். மர்டர் பண்ணுமா? என்ன மேடம் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ஆமாங்க, வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? உங்களால முடியுமா முடியாதா? முதல்ல நீங்க பார்ட்டி யாருன்னு சொல்லுங்க, நான் முடியுமா முடியாதான்னு சொல்றேன். இவ்வளவுதான் மர்டர் பண்ணணும். யாரிவா? பெரிய கையெல்லாம் இல்லல்ல? அதெல்லாம் இல்ல. இப்ப இல்லன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டு பெரிய அரசியல்வாதி மருமக, அரசாங்க அதிகாரி மருமகன்லாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படி ஏதாவது ஒண்ணு வந்துச்சு பெரிய சீன் ஆயிடும், பாத்துக்கோ. அப்படியெல்லாம் நடக்காது. பொண்ணு என் ஃப்ரெண்டோட வைஃப் தான். ஃப்ரெண்டோட வைஃபா? ஓ, கதை அப்படி போதா? ஹலோ, சிரிக்காதீங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் என் ஃப்ரெண்ட் இருக்கும் போதே இன்னொருத்தன் கூட கான்டாக்ட்ல இருக்கா. அவன் ஒருத்தன் மட்டும் இல்ல, இன்னும் 2-3 பேர் கூட கான்டாக்ட்ல இருக்கா. என் ஃப்ரெண்ட் எவ்வளவோ கெஞ்சி பாத்துட்டான், அவ அடங்கவே மாட்டேங்கிறா. ஃப்ரெண்டோட ஃபேமிலி ரொம்ப கௌரவமான ஃபேமிலி. அவனோட அப்பா பிரபலமான டாக்டர். அப்படி இருக்கும்போது அவன் நடத்த குடும்ப மானத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு. அதான் யாருக்கும் தெரியாம அவ கதையை முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்க, அவன் கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தானா? ஓஹோ, கள்ளக்காதலா? இப்பெல்லாம் பேப்பர், டிவி, எந்த நியூஸ் பார்த்தாலும் கள்ளக்காதல், கொலைதான். ஆனா நான் எதை வேணாலும் சகிச்சுக்குவேன். இந்த பொண்டாட்டிங்க புருஷனுக்கு துரோகம் பண்றது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த கலிகாலத்துல பொம்பளைங்க எல்லாம் இப்படிதான் இருக்காளுங்க. அதுக்காக புருஷங்காரன் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஒழுக்கமா இல்லனா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, என் ஃப்ரெண்டோ எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டான். இவ திருந்துற மாதிரியே இல்ல. பாருங்க, நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்க ரெடியா இருக்கேன். நீங்க ஊன்னு சொன்னா இப்பவே செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன். ஃபுல் செட்டில்மெண்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்குன்னு ஒரு இது இருக்கு. அதனால அட்வான்ஸ் பாதி, அசைன்மெண்ட் முடிஞ்ச பின்னாடி பாதி. ஓகே ஓகே, நீங்க வேலையை ஆரம்பிங்க. காசு உங்க கைக்கு வந்து சேரும். ஆமா, எவ்வளவு வேணும்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். தேங்க்ஸ். சிங்கம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இது கள்ளக்காதல் மேட்டர்ங்கிறதால போலீஸ் ஈஸியா மோப்பம் பிடிச்சிரும். அதனால ரெஃபரன்ஸ் எதுவும் கிடைக்காத மாதிரி கிளீனா பண்ணணும். முக்கியமா நானும் அவனும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க கவலையே படாம போங்க. இதுல நீங்க இல்ல, நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது கொலை இல்ல, ஆக்சிடென்ட்.
சூப்பர். சரி, அப்ப நான் வரேன். ம். நீ இன்னும் ஒரு தடவை கூட இங்க வரலையே. எப்போ இங்க வர? முதல்ல நீங்க கிளம்பி வா. எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல தோணுது. எங்க தீபிகா, வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையாவே இருக்கு. பிரச்சனையா? என்னாச்சுடா? இங்க தலைமையில ஏறி உட்காந்துட்டு இருக்கல ஒருத்தி, அவளும் அம்மாவும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. அப்போ அவளை ஏதோ ஒரு வெஹிக்கிள் மோத வந்துச்சான். அங்க அவளை அம்மா தான் காப்பாத்திருக்காங்க. ஓ மை காட், என்னடா சொல்ற? மித்ராக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒன்னும் ஆகல, ஆனா அம்மா தான் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இனிமே அவளை தனியெல்லாம் போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவன் என்னவோ பண்ணட்டும். சோ ஜென்டில்மேன், எப்ப எங்க வீட்டுக்கு வரீங்க? வரேன் தீபிகா, ஈவினிங்கா வரேன். டன்டா, நான் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பா நீ வரணும். கண்டிப்பா வரேன். ஏற்கனவே இன்னைக்கு ஆக்சிடென்ட் பிளான் நாசமா போச்சு. இதுல அந்த மகாராணி இனி வெளியவே வரமாட்டாளாம். ஒரு கொலை நிம்மதியா பண்ண முடியுதா? ஆனா இப்ப பேசி பார்த்தாதான் தெரியுது, உள்ள எதுவும் மசாலா இல்ல போலயே. சிங்கம், என்ன கிண்டலா? மரியாதையா பேசு. இல்ல இல்லனா என்ன செய்வ? இங்க பாருங்க, உங்களுக்கு காரியம்னா நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும். அவ வெளியே வர்றது சிரமம்னா நீங்க தான் ஏதாவது ஒரு வழி செஞ்சு என்ன உள்ள அனுப்பி வைக்கணும். அதான் அவ புருஷன் தான் பொண்டாட்டி சாவணும்னு ரொம்ப ஆசைப்படுறான்ல, அவங்கிட்ட சொல்லி என்ன வீட்டுக்குள்ள கூட்டு போ சொல்லு. வினய் கிட்ட சொல்லியா? என்னாச்சு? அவன் தானே கொல்ல சொன்னான்னு சொன்ன. ஆமாமா, அவன் தான் சொன்னான். நான் சொல்றேன், அவன் கூட்டிட்டு போவான். சரி, உனக்கு சமையல் வேலை தெரியுமா? அதெல்லாம் எல்லா வேலையும் தெரியும். என்ன வேணா சொல்லுங்க. அப்போ நாளைக்கே ரெடியா இரு. ஓகே, நான் வினய் கிட்ட பேசிடுறேன். சரியா? ஓகே மேடம். வசந்தி, வசந்தி. சொல்லுங்கக்கா, கூப்பிட்டீங்களா? ஆமா, புதுசா கிச்சனுக்குள்ள வந்திருக்கான் பாரு. கொஞ்ச நாளைக்கு எது எங்கெங்க இருக்குன்னு பார்த்து ஹெல்ப் பண்ணுமா? ஏன், அத போய் நீ பண்ண மாட்டியா? என்ன வசந்தி? ஒண்ணு இல்லக்கா, நான் போய் பாக்குறேன். போ. என்னம்மா, ரொம்ப தலைவலிக்குதா? இல்லம்மா, காஃபி குடிச்சதும் கொஞ்சம் பரவாயில்ல. காஃபி எப்படி, ஓகேவா? நல்லதாமா இருந்துச்சு. சமைக்கட்டும், பாப்போம். அம்மா, எனக்கு என்னமோ எடுத்த உடனே இப்படி யாரோ ஒருத்தர கிச்சனுக்குள்ள விடுறது ஒரு மாதிரி இருக்கு. எங்க அம்மாலாம் எங்களையே கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மித்ரா, எல்லாம் நம்ம மனசுதான். உண்மையிலேயே தினம் 3 வேளை சமைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய எனர்ஜி தேவைப்படும். அத எல்லா நேரமும் நம்மளே பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்மளுக்கு தேவை சாப்பாடு, அது நல்லா இருந்தா போதும். ரொம்பலாம் யோசிக்காத. ஆனா வினைக்கு உன் மேல எவ்வளவு அன்புன்னு பாத்தியா? நீ இந்த நேரத்துல எந்த வேலையும் செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான். ஏமா நீங்க வேற, அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க நினைக்கிற வினையெல்லாம் எப்பவோ மாறி போயிட்டாரு. நீ அப்படியெல்லாம் நினைக்காத மித்ரா. வினய் ஏதோ டென்ஷன்ல இருக்கான் போல, அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். ஆனா அதுக்குன்னு அன்பு இல்லைன்னு ஆயிடுமா சொல்லு? அம்மா, எல்லாம் ரெடிமா, வாங்க சாப்பிடலாம். அதுக்குள்ளயா? அட, இதுக்கு மேலேயம்மா டைம் வேணும். வாங்க வாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் வினய் சார் எங்க? சார், நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.
டிஷ்ஷ அதுக்குள்ள செஞ்சிட்டியா சிங்கம்? நீ கில்லாடிதான் போலியே. அம்மா நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்கு, உப்பு புளி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. ம். அண்ணா சாப்பாடு செம்மையா இருக்கு. நான் கூட உங்களை பார்த்ததும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சாரிண்ணா. அட இதுல என்னம்மா இருக்கு, எல்லாருக்கும் ஆளை பார்த்ததும் அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சிடுமா என்ன? நீ கூட தான் பார்க்க அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா இல்லாத ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணல. இத பாரு சிங்கம், எல்லாரும் பாராட்டுறாங்களேன்னு சமையல் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு கிச்சன் வேலையெல்லாம் விட்டுடாத. வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் நீதான் பாக்கணும், புரியுதா? அது எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலையப்படாதீங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் ரைஸ். போதும் சிங்கம். ஆ சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையம்மா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆ நன்றிம்மா. அம்மா நீங்க சாப்பிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். வினய், வினய் இந்தங்க தண்ணி குடிங்க. நான் உங்களை என்ன பண்ண இப்போ? எதுக்கு இப்படி எப்ப பாரு கோவமாவே இருக்கீங்க? ஏய், உனதான் என்கிட்ட பேசாத, முன்னாடி வராதுன்னு சொல்லிருக்கல. உனக்குலாம் கொஞ்சம் கூட சொரணியே இல்ல. வினய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல தண்ணி குடிங்க. ஏய் இவரே, நான் செத்தாலும் சாவின தவிர உன் கையில தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். நான் ஏன் இப்ப சிங்கத்தை வேலைக்கு கூட்டு வந்து தெரியுமா? அதுக்கப்புறம் அவர் போடுற பிளானுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சிங்கம் பெர்ஃபெக்ட்டா ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணுவாரு. ஒருவேளை ஸ்கெட்ச் மிஸ் ஆகி யாருக்காவது சந்தேகம் வந்தா நீங்க தான் அவரை காப்பாத்தணும். என்ன புரிஞ்சுதா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் தீபிகா, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் உதறலா இருக்கு. நீ வெளியில வச்சு பிளான் போடும்போது கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனா இப்ப என்னடானா வீட்டுக்குள்ளேயே நீ ஆள் அனுப்பி வச்சிருக்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு தீபிகா. ஆண்டி நீங்களே பயத்துல காட்டி கொடுத்துருவீங்க போல. ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும், இறங்குனதுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. நீங்க போய் சிங்கத்துக்கிட்ட பேசுங்க, அவர் சிந்தாம சிதறாம கச்சிதமா காரியத்தை முடிச்சிருவாரு. சரி தீபிகா. கடவுளே, நீதான் என்ன எந்த சிக்கல்லையும் சிக்க விடாம காப்பாத்தணும். சிங்கம், நான் சொல்லும் போது நீ நம்பாம மித்ராவை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுதுன்னு சொன்னல, அங்க பாரு அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. என்னம்மா போன்ல தானே பேசிட்டு இருக்காங்க? தப்புதான் சிங்கம், நீ அவளை நல்லா கவனிச்சு பாரு. ஒரு பொண்ணு யார்கிட்ட இப்படி சிரிச்சு பேச முடியும்? புருஷன் கிட்ட தானே. அப்படி கொஞ்சம் இந்த பக்கமா பாரு. புருஷன் இங்க இருக்கும்போது அவ யார் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கா? அது மட்டும் இல்ல சிங்கம்,
வினயோட முகத்தை பாரு, எவ்வளவு கோபத்துல இருக்கான்னு. எப்படி செவந்திருக்க பாத்தியா? விட்டா வினையே மித்ராவை கொன்னு போட்டுடுவான் போல இருக்கு. நீங்க சொல்றதுதான் சரி. நான் தான் இவ மூஞ்சிய பார்த்து ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கான்னு சந்தேகப்பட்டேன். புருஷன்காரன் வீட்டுல இருக்கும்போது இன்னொருத்தன் கூட பேசினா அவ எவ்வளவு கேடு கெட்டவளா இருப்பா. இவ்வளவு மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது, கொல்லணும். முன்னாடி எல்லாம் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா பேசிட்டு இருந்தா, இப்ப என் கண்ணு முன்னாலே எவன் கூடவோ பேசிட்டு இருக்கா. இவளை போய் நான் கண்மூடித்தனமா லவ் பண்ணிருக்கேனே. என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. ச்சே, எவ்வளவு அம்மாஞ்சியா இருந்திருக்கேன்ல. வினய், இவ்வளவு நாள் ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேலே ஒதுங்கி ஒதுங்கி போனா மரியாதை இருக்காது. இப்பவே இவளுக்கு ஒரு முடிவு கட்டு. அப்பதான் நம்ம பிரச்சனையே இல்லாம இருக்க முடியும். வினய், என்ன? இங்க ஒருத்தி வந்து நிக்கிற, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு என்ன கண்ணு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என்ன விஷயம் சொல்லு. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. வினய், இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? என்ன? என்னவா? அப்ப உங்களுக்கு மறந்து போச்சா? ஆமா, அப்படி என்ன இன்னைக்கு? சும்மா இங்க நின்று கடுப்பு ஏத்தாம வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாக்குறியா? இது லாஸ்ட் டைம் செக்கப்க்கு போன ரிப்போர்ட். இப்ப எதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குற? 4வது மாசம் செக்கப்க்கு இன்னைக்கு போகணும்ல, ஸ்கேன் பண்ணணுங்க, மறந்துட்டீங்களா? ஏன் மேலதான் அக்கறை இல்லைன்னு பார்த்தா இப்ப குழந்தை மேல கூட உங்களுக்கு அக்கறை இல்லாம போயிடுச்சா? மித்ரா, தேவையில்லாமலாம் எதுவும் பேசாத. என்ன விஷயமா அதை பற்றி பேசுறியா? சரி, ஓகே, ஒண்ணும் இல்ல, விடுங்க. செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் போகணும்னா போ. அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? அதையே உங்ககிட்ட சொல்லணுமா? இது உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லணும்? மித்ரா ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன ஒர்க் பண்ண விடுறியா? சும்மா காலையிலேயே என்ன போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா போக வேண்டியதுதானே? அதே தேவையில்லாம என்கிட்ட சொல்லி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? என்னங்க, யார்கிட்டயோ எதுக்கோ ஹெல்ப் கேட்ட மாதிரி இப்படி அழுத்துக்கிறீங்க? பாப்பாவுக்காக தானே சொல்றேன். இந்த செக்கப்க்கு நீங்க கூட்டிட்டு போகாம வேற யாரு கூட்டிட்டு போவாங்க? எது? உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு நான் அழைச்சிட்டு போகணுமா? பின்ன என்னால முடியாது. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நீயே போய்க்கோ. ஹலோ, உனதான் போக சொல்லிட்டேனே, அப்படியே எங்கேயே நின்னுட்டு இருக்க? யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அதான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல.
எப்பவும் இப்படிதான். குட்டி பாப்பா கூட ஆசையா பேசிட்டு இருப்பாரு. நீ கவலைப்படாத பாப்பா. அப்பாவுக்கு ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்கான். அதனால்தான் முன்னாடி மாதிரி அப்பாவால உன்கிட்ட பேச முடியல. நீ அப்பாவை மிஸ் பண்றியா? நானும் தான். மித்ரா, எனக்கு புரியுது. இந்த மாதிரி நேரத்துல வினய் உன் கூட இருக்கிறது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியுது. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல புருஷன் பக்கத்துல இருக்கிறதா விரும்புவாங்க. வினய் உன் கூட வராம போனது எனக்கு வருத்தமா தான் இருக்கு மித்ரா. கவலைப்படாத. உன் வேதனைய என்னால உணர முடியுதுமா. உனக்காச்சும் பரவாயில்ல, நான் உன் கூட வந்திருக்கேன். நானும் டாக்டரும் லவ் மேரேஜ்ங்கிறதுனால எங்க 2 பேர் வீட்லயும் யாரும் எங்களுக்கு என்னோட பிரெக்னன்ட் டைம்ல ஹெல்ப் பண்ணல. உன் மாமனாரும் வெளியூரு வெளிநாடுன்னு சுத்திட்டே இருப்பாரு. வினய் பிறக்கிற வரைக்கும் நான் மட்டும் தனியாலாதான் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி எந்த கவலையும் உனக்கு இல்லம்மா. வினய் வரலன்னு நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா அவன் அடுத்த தடவை உன் கூட வருவான். எது எப்படி ஆனாலும் நான் உன் கூட இருக்கேன், எப்பயும் இருப்பேன். சரியா? சும்மா இருக்கியா? என்னடா ரொம்ப கோவமா இருக்க? என்ன விஷயம்? ஆமா, உனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் ஏன் கோவமா இருக்கேன், நான் ஏன் சோகமா இருக்கேன்னு சொல்லல. அதை கேட்டு நீ சந்தோஷப்படணும், அதானே? ஏய், இப்போ எதுக்குடா நீ என் மேல இவ்ளோ எரிஞ்சு விடுற? என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே தெரியும். தனியா இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியா இருக்க முடியாது மித்ரா. நான் சொல்றது கேளு மித்ரா, அதை கொன்னுடு. அப்பதான் எனக்கு போன நிம்மதி திரும்பி வரும். வினய், 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 என்ன பாருங்க. வினய், சாரி வினய். நம்ம குழந்தைய போய் நீங்க அப்படி சொன்னதும் என்னால தாங்கிக்க முடியல வினய். வினய், வினய், என்ன பாருங்க. வினய், மன்னிச்சிருங்க வினய். நான் உங்களை அடிச்சது தப்புதான். வினய், பிளீஸ். வினய், நீ என்ன அரைஞ்சது பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இது பரவாயில்ல. இதை விட இன்னும் எத்தனையோ வழிகளை நான் தாங்கிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிச்சுக்கோ. இது எல்லாத்துக்குமே காரணம் உன் வயித்துல வளர்ற அந்த குழந்தை தான். அது இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்துட்டு தான் இருக்கும்.
அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இத பாரு, அந்த ஸ்ப்ரே பாட்டில பத்திரமா வச்சுக்க. வேலை முடிஞ்சிருச்சுன்னு குப்பையில கிப்பையில போட்டுறாத. அவ எமகாதகி, கண்டுபிடிச்சாலும் புடிச்சிருவா. சரி வாங்க வெளியில போலாம், இங்க நிக்கிறது ரொம்ப டேஞ்சர். சரி, இதுல மித்ரா கண்டிப்பா செத்துருவாளா? ஒரு 15 நிமிஷம் உள்ள இருந்தா போதும், மொத்த கதையும் முடிஞ்சிடும். முதல்ல மூச்சு விடுறது ரொம்ப சிரமமா போகும், அப்புறம் வாயில மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. இந்த காத்து உள்ள போனோன்னு தொண்டெல்லாம் வறண்டு போய் பயங்கரமா இருமல் வர ஆரம்பிக்கும், பேச்சே வராது. மூளை முதுகுத்தண்டு எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஆக்சிஜன் பத்தாம உயிர் போயிடும். இது எல்லாம் நடக்கணும்னா 2 விஷயம் நடக்கணும். 1, அவ ஏசி போடணும். 2, 15 நிமிஷம் அவங்க இங்க உள்ள இருக்கணும். எப்படி மேடம்? சரி சரி, வா நம்ம வெளியில போலாம். வாங்க. வா. அம்மா சொல்லுங்கம்மா. தண்ணி வரல, மேல போய் டேங்க்ல தண்ணி இருக்கான்னு பாரு. இல்லன்னா மோட்டர் போடணும். இதையெல்லாம் நான் பார்த்து சொல்லணுமா? நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா? சாரிம்மா, இனிமே கரெக்டா பாத்துறேம்மா. ஆமா, இதையே சொல்லு எல்லாத்துக்கும். சரி போய் பாரு, போ. சரிங்கம்மா. ஹேய் ஹேய் மித்ரா, என்னாச்சு மித்ரா? ஹேய் என்னாச்சு மித்ரா? என்னாச்சு மித்ரா? மித்ரா மித்ரா, இங்க பாரு மித்ரா, இரு. ரிலாக்ஸ், ஒண்ணுல. ஹாய் வினய். சொல்லு தீபிகா. ஆக்சுவலா நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. பாருடா, சாருக்கு ஏன் நினைப்பெல்லாம் இருக்கா? ஹேய், சிங்கம் வீட்டுக்கு வந்தது பெரிய ஹெல்ப்பா இருக்குன்னு உனக்கு தேங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? எதுவா இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? விட மாட்டியே. சரி அது இருக்கட்டும், நீ எது கால் பண்ண? இல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா வினய்? ஹெல்ப்பா? என்ன தீபிகா, என்னாச்சு? நத்திங் சீரியஸ். சிங்கம் இருக்காருல்ல? ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு நான் ஒரு 1 lakh தரணும். நான் வெளியே கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன். சோ ப்ளீஸ் நீ கொடுத்துடுறியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, கொடுத்துட்றேன். ஆனா அவருக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? அது நான் சேல் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆமா, அத சேல் பண்ண எனக்கு சிங்கம் தான் ஹெல்ப் பண்றாரு. அவரு சைட் பிசினஸா இந்த ரியல் எஸ்டேட்டும் பண்றாராம். அதான் அந்த ப்ராசஸ்க்கு. ஓ, எனக்கு என்னமோ அவர் வித்து கொடுப்பாருலாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. சரி ஓகே, நீ சொல்றேன்னு கொடுக்குறேன். ஆனா தீபிகா, நீ நல்லா யோசிச்சுக்கோ. அதெல்லாம் நான் நல்லா யோசிச்சுட்டேன். நீ கொடுத்துரு வினய் ப்ளீஸ். சரி கொடுத்துறேன். தேங்க்ஸ் டா.
ஹே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன்ல. இந்த வெத்து ஃபார்மாலிட்டி எல்லாம் மத்தவங்களுக்கு தானா, தனக்கு இல்லையா? ஏய் வினய், என்னடா நக்கலா? ஆஹா, சரி ஓகே ஓகே. வினய், எங்கேயாச்சும் வெளியே மீட் பண்ணலாமாடா? எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல தோணுது. நான் உனக்கு ஈவினிங் சொல்லட்டுமா? ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. சரி சரி, பார்த்துட்டு சொல்லு வினய். சரி ஓகே, பை. வினய் ஒரு நிமிஷம். சொல்லு தீபிகா. பணத்தை சிங்கத்துக்கிட்ட கொடுக்கும் போது விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருன்னு அழுத்தி சொல்லு வினய். இல்லனா டைம் இழுத்துக்கிட்டே போயிடும். சரி. இனிமே மித்ராக்கு என்ன ஆனாலும் பழி நம்ம மேல வராது. சூப்பர் பிளான். சிங்கம், சிங்கம், யோ. ஐயா, சொல்லுங்க ஐயா. சாப்பிட ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தீபிகா அந்த சிக்கன் உன்கிட்ட கொடுக்க சொன்னா. கொடுங்க. கேட்காத காதுக்கு ஹெட்செட்டா? இப்ப இவன் என்ன செஞ்சுட்டான்னு இந்த 1 லட்சம்? ரொம்ப நன்றிங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும். நீ வேலையை சீக்கிரமா முடிச்சா போதும். ரொம்ப நாளா வெயிட் பண்ண வைக்காத. எவ்வளவு சீக்கிரமா விஷயத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடு. சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கூடி சீக்கிரம் முடிச்சிடலாம் சார். அம்மா, மித்ராமா, என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ வினய் உங்ககிட்ட வந்து செக் கொடுத்துட்டு போனார்ல? ஆமாமா. அது எதுக்கு? அதுவா, வினய் சாரோட ஃப்ரெண்டு யாரோ வருவாங்களா, அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா. ஏ, அது அவர் கையிலே கொடுக்க மாட்டாரமா? ஏதோ முக்கியமான வேலை இருக்காமா. ஆமா ஆமா, பெரிய பிஸியான வேலையை தான் பாக்குறாரு. சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களாண்ணா? தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க போய் உட்காருங்கம்மா. இதோ ஒரு 10 நிமிஷத்துல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். மித்ரா, இது என்னோட டர்ன். ஹலோ. ஆண்டி. சொல்லுமா. இந்த நேரத்துல என்னம்மா? ஏதாச்சும் எமர்ஜென்சியா? ஏன் பதட்டமா பேசுற? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் ஓகே தான். பின்ன என்னம்மா? வினய் வந்து... வினய்க்கு என்னம்மா? வினய் மார்னிங் வீட்டுக்கு வந்தா ஆண்டி. பயங்கரமா குடிச்சிட்டு வந்தா. ஏதோ மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு புலம்பி பேசிட்டு இருந்தா. இப்போ ஈவினிங்ல இருந்து அன்கான்சியஸா இருக்கா ஆண்டி. என்னம்மா நீ சொல்ற? ஆமா ஆண்டி, இப்படி வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல இப்படி கல்யாணம் ஆன ஆம்பளை குடிச்சிட்டு படுத்து கிடந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. ஏன் இந்த பையன் இப்படி பண்றான்? சரிம்மா, நீ எதுவும் நினைச்சுக்காத. நான் உடனே அங்க வரேன். சரிங்க ஆண்டி. உட்காருங்க சார்.
பாத்து. வினய் அம்மா என்னாச்சு? வினய் ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? என்னாச்சுமா இவருக்கு? மித்ரா, நீ பதற அளவுக்குலாம் ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் அமைதியா இரு, நான் அப்புறம் சொல்றேன். என்னம்மா நீங்க? அவர் தலை தொங்கி போய் கிடக்குறாரு, நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க. வினய், ஏய், டோன்ட் டச் மீ. மா, கண்டவங்களாம் என்ன தொட விடாதுமா. அவ கையில மேல பட்டாலே பிடிக்கல. மித்ரா, நான் தான் அமைதியா இருன்னு சொன்னேன்ல. போ, நீ போய் உட்காரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சிங்கம், என்ன ரூம்ல கொண்டு படுக்க வைக்கிறியா? என்னால முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். மித்ராமா, நீங்க வினய் சார கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. கொஞ்ச நேரம் தூங்குனா சரியா போயிடும். ஏ சிங்கம், நான் உங்கள்கிட்ட தானே சொன்னேன். உன்னால முடியாதுன்னா சொல்லு, நானே போய்க்கிறேன். டேய் வினய், வினய் பாத்து சார். சிங்கம், அம்மா, நீயே கொண்டு போய் படுக்க வச்சிருப்போ. சார் பாத்து பாத்து பாத்து. அம்மா, அவர் சாப்பிட்டாரான்னு தெரியல. குடிச்சிட்டு வெறும் வயித்தோட போய் படுக்கிறது நல்லா இருக்காது. மாத்திரையும் போடணும்ல. ஏய், நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். யாருமே மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம். எல்லாம் வேஷம் விஷம் விஷம். கூட்டிட்டு போ. ஆ, போ. சார் வாங்க சார், பாத்து வாங்க. பொறுமையா சார், பாத்து. மித்ரா, அவ என்ன தினமுமா குடிச்சிட்டு சாப்பிடாம படுத்து கிடக்குறான்? இன்னைக்கு ஒரு நாள் தானே, என்ன ஆயிட போகுது? போதை தெளிஞ்சிருச்சுன்னா அவனே எழுந்து வந்து சாப்பாடு போடுங்கன்னு சொல்லதான் போறான். நீ ஏன் கவலைப்படுற? இல்லம்மா, அவர் பண்றத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.